அடுத்து செங்குன்றம் மீஞ்சூர் இடைப்பட்ட பகுதியில் அமைந்துள்ள கிராமம் ஞாயிறு கிராமம். செங்குன்றத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ஸ்ரீ சீதா சமேத ஸ்ரீ ஸ்வர்ண கல்யாணராமர் திருக்கோயில், ஞாயிறு ஸ்வர்ண சுதர்சனர் திருக்கோயில். இந்த ஞாயிறு கிராமத்தில் சூரியனாருக்கு உகந்த புஷ்பரதேஸ்வரர் திருக்கோயிலும் அமைந்துள்ளது. இந்த பகுதியில் பள்ளிக்கூடம் கட்டுவதற்காக நிலத்தை தோண்டும் பொழுது உதயமானவர் ஸ்ரீ ஸ்வர்ண சுதர்சனர். இந்த ஸ்வர்ண சுதர்சனர் தோன்றிய நாள் முதல் தனக்குத்தானே தனி கோயில் அமைத்து கொண்டு தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு நல்வகையாக வேண்டியவை அனைத்தையும் நிறைவேற்றி அருள்பாலித்து வருகின்றார். அருள்மிகு ஸ்வர்ண சுதர்சனர் திருக்கோயிலில் ஞாயிற்றுக்கிழமைகளில் சுதர்சன யாகம் மற்றும் சுதர்சனருக்கு அபிஷேகம் சிறப்பாக நடைபெறுகிறது. இங்கு நடைபெறும் சுதர்சன யாகத்தில் கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கு அவர்களின் தடைகளை நீக்கி துன்பம் துயரை துடைத்து மேன்மையான வாழ்வை அருள்பாலிக்கின்றார். முக்கியமாக புத்திரப்பேறு, திருமணத்தடை, தொழில் முன்னேற்றம், பதவி உயர்வு, கல்வி இவை அனைத்தையும் வழங்குகின்றார். சுதர்சன மகாமந்திரஹ ஓம் ஸ்ரீ சுதர்சன மகாமந்திரஸ்ய Rambijam Umtat Ish Yo Abas இந்த ஆலயத்தில் இருக்கும் ஸ்வர்ண கல்யாணராமரிடம் நாம் வந்து பிரார்த்தனை செய்தால் தடைப்பட்ட கல்யாணம் உடனே நிறைவேறும். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிப்புள்ளவர்கள் இந்த ஆலயத்தில் நடைபெறும் சுதர்சன ஹோமத்தில் கலந்து கொண்டு எந்த விதமான பிணிகள் இருந்தாலும் நிவர்த்தி பெறுவதை இங்கு காணலாம். இங்கே இருக்கக்கூடிய பவ்ய ஆஞ்சநேயரிடம் நாம் வந்து குழந்தைக்காக பிரார்த்தனை செய்யும்போது குழந்தை உடனடியாக கிடைப்பது இந்த கோயிலில் நாம் கண்கூடாக பார்க்க முடியும்.
இந்த கோயிலில் மாதத்தில் 2 சுதர்சன ஹோமம் நடைபெறும். மாதத்தில் 2வது ஞாயிற்றுக்கிழமை, ஆங்கில மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை. இந்த 2 ஞாயிற்றுக்கிழமைகளில் இங்கு நடைபெறும் சுதர்சன ஹோமத்தில் அனைவரும் வந்து கலந்து கொண்டு நிறைய பலன்களை பெற்றிருக்கிறார்கள். श्रीमहालक्ष्मी मन्त्रः ॐ இவ்வுலகில் அனைத்து உயிர்களையும் காத்து அருள் புரிபவர் திருமால் என்னும் ஸ்ரீ மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணுவின் அடையாளங்களாக இருப்பது கதாயுதம், சங்கு, சக்கரம் ஆகும். சக்கரம் திருமாலின் அம்சம் கொண்ட ஒரு ஆயுதமாகும். எப்படிப்பட்ட தீமைகளையும் வேறறுத்து நன்மைகளை மட்டுமே பொழியும் சுதர்சன சக்கரம். சுதர்ஷன் என்றாலே மங்களகரமானது என்ற பொருள் உண்டு. சக்ரா என்றால் எப்பொழுதும் செயல்பாட்டில் இருப்பது என்று அர்த்தம். प्रतिभटश्रेणिभीषण
சுதர்சன சக்கரம் கிருஷ்ணனின் சுண்டு விரலில் இருக்கும். விஷ்ணுவின் ஆள்காட்டி விரலில் இருக்கும். யார் மீதும் ஏவும் பொழுது கிருஷ்ணனும் ஆள்காட்டி விரலில் இருந்துதான் ஏவுகிறார். எதிரிகளை அழித்த பின் சுதர்சன சக்கரம் ஆனது மறுபடியும் தன் இடத்திற்கே திரும்பி விடுகிறது. எவ்வித அழுத்தமும் இல்லாத சூன்ய பாதையில் செல்வதால் சுதர்சன சக்கரத்தால் எந்த இடத்திற்கும் கண்மூடி திறக்கும் நேரத்திற்குள் செல்ல முடிகிறது. சுதர்சன சக்கரம் துளசியில் அடக்கக்கூடியது. அதே நேரத்தில் இந்த பிரபஞ்சம் அளவு பறந்து விரிந்தது. ஓம் சுதர்சனாய வித்மஹே महाज्वालाय धीमहि तन्नो चक्रः प्रचोदयात्। ॐ सुदर्शनाय विद्महे महाज्वालाय धीमहि तन्नो चक्रः प्रचोदयात्। ॐ सुदर्शनाय विद्महे महाज्वालाय धीमहि। சுதர்சன மகா மந்திரத்தை தினமும் காலையில் சொன்னால் அஞ்ஞான இருள் விலகும். எல்லா பிரச்சனைகளும் மறைந்து போகும். ஆபத்து நீங்கும். பயம் விலகும். தைரியம் பிறக்கும். சந்தோஷம் நிலைக்கும். இந்த தலத்தில் கோயில் கொண்டிருக்கும் சுதர்சனர் மற்றொரு பக்கம் ஸ்ரீ நரசிம்ம மூர்த்தியாக காட்சியளிக்கின்றார். महाज्वालाय धीमहि तन्नो चक्रः प्रचोदयात्। ॐ सुदर्शनाय विद्महे 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 महाज्वालाय धीमहि तन्नो चक्रः प्रचोदयात्। ॐ सुदर्शनाय विद्महे। இங்கு சுதர்சன ஹோமத்தில் வேண்டுதலுக்காக மட்டை தேங்காய் தருகின்றனர். அவரவர் எண்ணம் ஈடேறியவுடன் தாங்கள் வாங்கி சென்ற மட்டை தேங்காயை மீண்டும் இந்த திருக்கோயிலிலேயே சமர்ப்பிக்கவும் செய்கின்றார்கள். இந்த வேண்டுதல் முடிஞ்சவங்க தேங்காய் எடுத்துட்டு அது கொடுங்க பார்ப்போம். धीमहि तन्नो चक्रः प्रचोदयात्। ॐ सुदर्शनाय विद्महे महाज्वालाय धीमहि तन्नो चक्रः प्रचोदयात्। ॐ सुदर्शनाय विद्महे महाज्वालाय धीमहि तन्नो चक्रः प्रचोदयात्।
ॐ सुदर्शनाय विद्महे महाज्वालाय धीमहि तन्नो चक्रः प्रचोदयात्। ॐ सुदर्शनाय विद्महे महाज्वालाय धीमहि तन्नो चक्रः प्रचोदयात्। ॐ सुदर्शनाय विद्महे महाज्वालाय धीमहि तन्नो चक्रः प्रचोदयात्। ॐ सुदर्शनाय विद्महे महाज्वालाय धीमहि तन्नो चक्रः प्रचोदयात्। ॐ सुदर्शनाय विद्महे महाज्वालाय धीमहि तन्नो चक्रः प्रचोदयात्। ॐ सुदर्शनाय विद्महे महाज्वालाय धीमहि तन्नो चक्रः प्रचोदयात्। ॐ सुदर्शनाय विद्महे महाज्वालाय धीमहि तन्नो चक्रः प्रचोदयात्। இந்த திருக்கோயிலானது ஒரு சூரிய சேத்திரத்தில் அமைந்திருப்பது மிகவும் விசேஷம். இந்த கோயிலுக்கு அருகில் அமைந்திருக்கும் புஷ்பரதேஸ்வரர் திருக்கோயில் சுவர்ணாம்பிகை கண்வ மகரிஷியால் பூஜை செய்யப்பட்ட இந்த திருத்தலத்திற்கு அருகில் இந்த சுதர்சனர் ஆலயம் அமைந்துள்ளது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். ஏனென்றால் ஒரு சூரிய சேத்திரத்தில் சூரியனை மறைத்த சுதர்சனம் இருப்பது மிகவும் விசேஷம். பாரத போரில் ஜெயத்ரதனை சம்ஹாரம் செய்வதற்காக கிருஷ்ணனால் சுதர்சனம் அனுப்பப்பட்டது. அதனால் இந்த சுதர்சன ஹோமத்திலும் இந்த சுதர்சனரையும் வந்து நாம் தரிசிக்கும் போது நம்மளுடைய இன்னல்களெல்லாம் மறைந்து நாம் அனைவருக்கும் சுபிட்சம் கிடைக்கும். அதனால் நாம் அனைவரும் சுதர்சன ஹோமத்தில் கலந்து கொண்டும் இங்கு வழங்கப்படும் மட்ட தேங்காயை வாங்கி வீட்டில் வைத்து பூஜை செய்து நம்மளுடைய பிரார்த்தனை முடிந்து மீண்டும் இங்கு கொண்டு வந்து சமர்ப்பிக்க வேண்டும். இது இந்த கோயிலில் மிகவும் பிரதானமான ஒன்று. அதனால் நாம் அனைவரும் இந்த கோயிலுக்கு வந்து பிரார்த்தனை செய்து நம்மளுடைய பிரச்சனைகள் தீர்ந்து வாழ்க்கையில் சுபிட்சம் பெற நாம் அனைவரும் பிரார்த்திப்போம். ஜெய் ஸ்ரீராம். இங்கு வீற்றிருக்கும் ஸ்ரீ சீதா சமேத ஸ்வர்ண கல்யாண ராமர் சதுர்புஜங்களை கொண்டவர். சீதா பிராட்டியை தன் மடியிலேயே வீற்றிருக்க செய்திருப்பவர். திருமணமான தம்பதிகளுக்கிடையே ஏற்பட்ட எந்த பிரச்சனையும் இவரிடத்தில் வந்து வேண்டினால் குறைகள் அனைத்தும் அகலும். கூட்டு குடும்ப ஒற்றுமை மேம்படும். வீற்றிருக்கும் ராமர் தன் கைகளில் ஆயுதங்களை மாற்றி வைத்து இருக்கின்றார். திருக்கோயிலில் பிரத்யேகமாக சங்கானது வலது கரத்திலும் சக்கரமானது இடது கரத்திலும் இருக்கும். சீதா பிராட்டியாரை தன் மடியில் இருத்தி இருப்பதால் ஸ்ரீராமர் சாந்த ரூபியாக இருப்பதால் சங்கும் சக்கரமும் இடம் மாறி உள்ளது. மந்திரங்களில்
எளிமையான ஒரு மந்திரம் ராம என்ற மந்திரமாகும். ராமநாமத்தை சொல்லி வந்தாலே ஆத்ம ஞானம் ஏற்படும். கலியுகத்தில் மந்திர ஜபத்தால் மட்டுமே ஒருவருக்கு வெற்றி கிட்டும். தெய்வங்கள் எல்லாம் ராம ஜபம் செய்ய வேண்டும் என்பதையே குறிப்பால் உணர்த்துகின்றன. தசரதருடைய புதல்வருக்கு ராம என்ற பெயரை வசிஷ்டர் சூட்டினார். ரா என்பது மூலாதாரம் ஆகும். ம என்பது தலையின் உச்சியில் உள்ள 1000 இதழ் இருக்கும் இடத்தை குறிக்கும். ராம என்ற மந்திரத்தை ஜபம் செய்து வந்தாலே மூலாதாரத்திலிருந்து குண்டலினி சக்தி கிளம்பி தலை உச்சிக்கு சென்றுவிடும். ராமநாமத்தை சொல்லி வந்தாலே ஆத்ம ஞானம் ஏற்படும். ராமர் கூட இலங்கையை அடைய பாலம் கட்டிதான் சென்றார். ஆனால் ஆஞ்சநேயரோ ராம நாமத்தினால் கடலையே தாண்டிச் சென்றார். ஒரு விதை போட்டால் அது முளைத்து செடியாகி மரமாகி பூத்து பிஞ்சிவிட்டு காயாகி பழமாகின்ற வரை பொறுத்திருக்க வேண்டும். அதுபோல நாம் ஜபம் செய்யும் மந்திரத்தை பொறுமையுடன் அது சித்தியாகும் வரை ஜபம் செய்து கொண்டே வர வேண்டும். ராம மந்திரத்திற்கு தாரக மந்திரம் என்று பெயர். காரணம், தாரகம் என்ற சொல்லுக்கு தாண்ட விடுவது என்று பொருள். எதில் தாண்ட விடுவது? பிறப்பு இறப்பு என்ற சுழற்சியிலிருந்து தாண்டுவது. மென்மையான எளிமையான ராமநாமம் நம்முடைய பாவத்தை எல்லாம் விளக்கக்கூடியது. சுதர்சனரை பற்றி பவிஷோத்வ புராணத்தில் மிக சிறப்பான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சுதர்சனர் என்பவர் மிகப்பெரிய திருவுருளை கொண்டவர். அது மட்டுமில்லாது 8 திருக்கரங்களை கூடியவர். அக்னியையே மாலையாக தடுத்தவர். பயத்துக்கே பயமளிப்பவர் சுதர்சனர். மட்டுமல்லாது சக்கரத்தாழ்வார் அக்னி ரூபமானவர். மஞ்சள் தலைமுடியை அளித்தவர். மஞ்சள் தலைமுடியோடு இருப்பாராம் சுதர்சனர். அந்த புராணத்தில் சுதர்சன ஆழ்வாரை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். அவரை வேண்டுபவர்களுக்கு பில்லி சூனியம் ஏவல் போன்ற துஷ்ட சக்திகள் கூட மட்டுப்படும் கட்டுப்படுமாம். அப்பேற்பட்ட சுதர்சன ஆழ்வார் பெருமாளுடைய மிக முக்கியமான ஆயுதத்தில் சக்கராயுதம் ரொம்ப விசேஷம். கஜேந்திர மோட்சமே சுதர்சன சக்கராயுதத்தாலே அளிக்கப்பட்டது எல்லாருக்கும் தெரியும். அப்பேற்பட்ட சுதர்சனர் 8 ஆரங்களை உடையவர். அக்னியையே மாலையாக தரித்தவர். நிர்விக்னமானவர். அப்பேற்பட்ட சுதர்சன ஆழ்வார் இத்திருத்தலத்தில் சுயம்புவாக தானாக கிடைத்து பக்தர்களுக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். மேலும் சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் என்ற ஸ்ரீ சுதர்சனரை நாம் வழிபடுவதால் யம பயம் நீங்கும்.